நீ காதலிக்கிறேன்னு சொன்னதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு நிமிஷம் கூட தூங்கவே இல்லை. இது சந்தோஷமா பயமான்னு கூட எனக்கு தெரியல. ஆமா, நேத்து ஏன் என் காலை பாதியிலே கட் பண்ணிட்ட? நீ திரும்ப கால் பண்ணுவேன் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்டா பண்ணல? எல்லா ஆம்பளைங்களும் இப்படிதான். நேற்று நீ ஃபோன் பண்ணல, இப்போ அந்த ஃபோன் அட்டன் பண்ணதே போலீஸ் இன்ஸ்பெக்டர் தான். என்னை திருட்டு கேஸில் சந்தேகப்பட்டு ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டாங்க. சார், லவ் பண்ண ஆரம்பிச்சுலேருந்து எல்லாத்தையும் விட்டுட்டேன்னு சொன்னா அவர் நம்பலை. அப்போ நீ ஃபோன் பண்ணியா? நீ என்ன சொன்னனே தெரியல, என் மேலே கேஸே போடாம அனுப்பிட்டாரு. என்ன இன்ஸ்பெக்டர்? அதான் அந்த இன்ஸ்பெக்டர் துரபாண்டி. யாரு? இன்ஸ்பெக்டர் துரபாண்டி. ஏய், யார் அவரு? அந்த இன்ஸ்பெக்டர் எங்க அப்பாடா. அதுவும் இல்லாம அவர் உன்னை எதுவுமே செய்யாம அனுப்பியிருக்காருன்னா அவர் ஏதோ பெருசா பிளான் பண்றாருன்னு மட்டும் தெரியுது. போய் தெரியுமான்னு கேட்டு பாரு. யார் இவனுங்க ஏரியாவுக்கு புதுசாக தெரிறானுங்க? அண்ணே, இந்த பையனோட வீடு எங்கனே இருக்கு? ஓ, இவனா? இந்த தெருக்கோடியில் ஒரு மெக்கானிக் செட் இருக்கு, அங்கே யாரு கேட்டாலும் வீட்டை காட்டிடுவாங்க. ஓகே, சரிண்ணே, வாங்கடா போலாம். ஏங்க ஒரு நிமிஷம். இந்த பையன் வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? அந்த கடைக்கு ஆப்போசிட் வீடு. அந்த கடையா? அந்த கடை. சரிம்மா. ஓகே. ஏய் போடா. அரவிந்த், அரவிந்த், எவ்வளவு நேரமா உன்னை தேடுறது? நீ இங்க என்ன பண்ற? எதுக்கு இப்படி மூச்சு வாங்க ஓடிவாரு? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன், நீ கிளம்பு. எங்க போறோம்? வாடா, வா வா, சீக்கிரம் சீக்கிரம் வண்டி எடு. வண்டி எடுத்துடா. எங்க என்ன இவ்வளவு அவசரமா கூட்டிட்டு போயிட்டு இருக்க? எதுவும் கேட்காத, பேசாம போடா. மிஸ் பண்ணிடாத. சீக்கிரமா போடா. பயங்கரமான ஆளா இருப்பா போடா. அப்படியே போய் குடி. போடா, ஸ்பீடா போடா. சே, தப்பிச்சிட்டாங்கடா. இன்ஸ்பெக்டருக்கு என்னடா பதில் சொல்ல? வா. இதை பார்க்க தான் இவ்வளோ அவசரமாக கூப்பிட்டு வந்தியா?
இந்த இடத்துக்கு ஒரு முறை வந்தாலே திரும்ப திரும்ப வரணும்னு தோணும். எனக்கு அப்படி தோணல, இங்கேயே இருந்துடலான்னு தோணுது. உங்கள் அப்பாவுக்கு பயந்து பேசுறியா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ எப்போவும் சந்தோஷமா இருக்கணும், அதை நான் பார்க்கணும். இப்போ நான் சந்தோஷமாக தானே இருக்கேன். ஆனா உன்னை சந்தோஷமா இருக்க விட மாட்டேன் எங்க அப்பா. அதை பார்க்குற தைரியம் எனக்கு இல்லை. என்ன சொல்ல வர? என்னை பத்தி தெரிஞ்சும் உன் காதலை பிரிக்க முடியாதுன்னு என்கிட்டே போன்ல சொல்றியா நீ? நீங்கன்னு தெரியாம பேசிட்டேன்ப்பா. ஊர்ல இருக்கிற பொண்ணுங்களை யாராவது காலிச்சாலும் எனக்கு பிடிக்காது. என் பொண்ணே ஒருத்தன் லவ் பண்றான், அதை பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேனா? நீ அவனை மறந்துடு, இல்ல அவன் சாவேன் கையால தான். அவன் ரொம்ப நல்லவன்ப்பா, எனக்காக நீங்க அவனை ஏத்துக்கூடாதா? ஏத்துக்கு இது ஒண்ணும் தலையில வைக்கிற கிரீடம் இல்ல, காலில் போடுற செருப்பு. இந்த அசிங்கத்தை எல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. அப்படின்னா என்னாலே அவனை மறக்க முடியாதுப்பா. நான் நினைச்ச அவனை என்ன வேணாலும் செய்வேன். அவனை காப்பாத்துறதுக்காக நானும் என்ன வேணாலும் செய்வேன். ஐயோ, இது எல்லா பணமும் சொல்கிற டைலாக் தானே? நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா உன்னை கொல்றதுக்கு கூலிப்படை ஏற்பாடு பண்ணிட்டாரு எங்க அப்பா. என்னடா அவன் கிடைச்சானா? ஏய், சீக்கிரம் கண்டுபிடிச்சு போடுங்கடா. கவலையப்படாதீங்க சார், கண்டிப்பா போட்டுடலாம் சார். இன்னைக்கு அவன் உயிரோட இருக்க கூடாதுடா. இப்போ நம்ம இங்க வரும்போது கூட அவங்க பின்னாடியே துரத்திட்டு வந்தாங்க. இது அங்கேயே சொல்லியிருந்தா நான் ஃபேஸ் பண்ணியிருப்பல்ல. அப்படியே சொல்லணும். ஒருவேளை அவங்க கிட்டேருந்து தப்பிச்சா கூட எங்க அப்பா கிட்டேருந்து தப்பிக்க முடியாது. அதனால உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அது என்னால தாங்க முடியாது. நீ சந்தோஷமா இருக்கும்போதே நான் போயிடணும். ஏன் ஒரு மாதிரியா பேசுற? சாரிடா அரவிந்த். I love you, Aravind. டேய், இன்ஸ்பெக்டர் கேட்டா என்னடா சொல்றது? அவனை போடலன்னு சொல்லி சொன்னா நம்ம மேல இருக்க கேஸும் வாபஸ் ஆகாது, பேசின பணமும் கையில வந்து சேராதுடா. இப்ப என்னடா பண்றது? அவனை போட்டாச்சுன்னு சொல்லி பொய்ய சொல்லுவோம்டா. டேய், என்னடா சொல்ற? நாளைக்கு காலைல ஒயின் ஷாப் பார் ஏலத்துக்கு வருது, யாரா பணத்தை கட்டுவா? பொய்ய சொன்னா என்னடா ஆக போகுது? அவன் திரும்ப வந்துட்டானா? திரும்பி வந்துட்டா வசதியா போச்சு, வந்ததும் போடுவோம். இப்போதைக்கு பணம் தானடா முக்கியம். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். என்னடா போட்டாச்சா? என்னடா உம்னு இருக்கீங்க? போட்டாச்சு சார். ஆமா, பாடி எங்கடா போச்ச? பைபாஸ் பக்கத்துல புதைச்சு மரமே நட்டாச்சு சார். பையனை போடும்போது தனியா தானே இருந்தான், பொண்ணுக்கு ஏதாவது கூட இருந்தாளா? அதெல்லாம் இல்லை சார், தனியாக தான் சிக்கணும். உங்க பேர்ல உள்ள கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்க சொல்லி அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லியிருக்கேன். கொஞ்சம் நாளைக்கு இந்த ஊர் பக்கமே தலை வச்சு படுக்காதீங்க.
சொல்லுங்க ஐயா. திவ்யா வந்தாளா? இல்லைங்க ஐயா, இன்னும் வரலையே. ஃபோன் ஏதாச்சும் பண்ணாளா? எதுவுமே பண்ணலங்க ஐயா. சரி, நீ ஃபோனை வை. வந்திருக்கணுமே. எங்க போயிருப்பா? ஹலோ காயத்ரி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் அங்கிள். ஆமா, திவ்யாவோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. உங்க கூட இருக்காளா? இல்லையே அங்கிள், அவளை பார்த்து 2 days ஆச்சு. சரிம்மா சரிம்மா. ஓகே அங்கிள். திவ்யா, 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 ஏன் திவ்யா? என்ன கோபமா? கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இப்படி ஒரு முட்டாள்தனமான முடிவு எடுக்க தான் இங்கே கூட்டு வந்தியா? உனக்கு ஏதாவது ஆயிருந்தா? அதான் எதுவும் ஆகலைல்ல. ஆமாம், நான் செஞ்சதுக்கு பேர் முட்டாள்தனம்னா நீ செஞ்சதுக்கு பேர் என்ன? ஒரு மனுஷனுக்கு தான் உயிர் பிரியும் போது தன்னால் உணர முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீ குதிச்ச அந்த நொடியில் நான் அதை உணர்ந்தேன். அப்புறம் அந்த மலை கூட எனக்கு உயரமாக தெரியல. நீ என்னை காதலிக்கிற அளவுக்கு நான் உன்னை காதலிக்கிறேன். நான் சந்தேகமாக இருக்குடா. நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. என்னை மன்னிச்சிடுறா ப்ளீஸ். கடவுள் நமக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஆமாண்டா, அவங்களுக்காக ஒரு முறை சாகணும்னு நினச்சோம், ஆனால் பொழைச்சிக்கிட்டோம். இனி நமக்காக வாழணும்னு நினைப்போம். யார் கண்ணிலையும் படாமல் எங்கேயாவது தூரமாக போயிடலாம். குர்ரா குர்ரா. என்னப்பா, டீ நல்லா இருந்ததா? நல்லா இருந்துச்சு சார். சரி, இங்கே வா. இப்போ இந்த அப்பா அம்மாவுக்கு தெரியாத சீக்ரெட்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் தெரியும் சொல்லுவாங்க இல்லையா? ஆமாம் சார், ஆமாம் சார். அதான். அப்போ சொல்லு, எங்கே போனா என் பொண்ணு? சார் எனக்கு தெரியும் சார். அப்போ நீ சொல்லு. சார், அதாவது பையன் முன்னெடுத்துக்கிட்டு தானே சார் பொண்ணு போயிருக்கணும்.
பையன் போன இடம் உங்களுக்கு தெரியுமில்ல? உங்ககிட்ட கேட்டு தானே பொண்ணு போயிருப்பா. அப்போ சொல்லு. சார் அப்ப 2 பேரும் சேர்ந்து போலே சார். தங்க மாட்டேன்றானே. டேய், உடம்புல கோடு விழுறதுக்கு முன்னாடி ஒழுங்கு மரியாதையா சொல்லுங்கடா. எங்க அம்மாவ? சார் எங்க ஃப்ரெண்டு போன இடமே எங்களுக்கு தெரியல. இதுல உங்க பொண்ணை பத்தி கேட்டீங்கன்னா எங்களுக்கு எப்படி சார் தெரியும்? சார் இந்த காட்டுல ஒரு சிங்கிள் டீ கூட வழி இல்ல சார். விறகேத்தி விட்டு அதுக்கே காசு சார் இங்க பார் சார் ஒரு பொண்ணு. இருடா சின்ன பிள்ளையா இருக்கடா. இது வேறடா பயமா இருக்கடா. என்னடா செய்யறது? சுத்தி முத்தி பார்த்தா காட்டுக்குள்ள யாருமே காணுமே சார். சரி மூச்சு இருக்கான்னு பாரு. மூச்சு இருக்கு சார். இருக்கா? சரி மெதுவா எழுப்பு. மெதுவா. பாப்பா கொஞ்சம் சத்தமாடா. பாப்பா அம்முக்குட்டி. ஏன்டா ஒருவேளை சரக்கு இருக்குமோ? தெரியல சார். சரக்கு ஏந்திரமா. முழிக்குதுடா. அனுப்பிச்சிட்டா சார். நான் எங்க இருக்கேன்? நீ யாருமா? நீங்கெல்லாம் யாரு? என்னடா அது? எனக்கு எங்க அம்மா வேணும். எங்க அம்மா கிட்ட போகணும். ஐயோ என்னடா அழுக ஆரம்பிச்சு. என்னடா பண்றது? பாப்பா இரு. உன் பேர் என்னப்பா? பாக்கியலட்சுமி. என்ன படிக்கிற? 3rd ஸ்டாண்டர்ட். என்னடா முரட்டு பிள்ளையா இருக்கு? 3rd ஸ்டாண்டர்ட் சார். உங்க வீடு எங்க இருக்கு? பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கு. பஸ் எந்த பஸ் ஸ்டாண்டு? அதான் நிறைய பஸ் நிக்கும்ல அங்க. கிழிஞ்சது போ. என்ன சார் அதான் விவரம் சொல்லுது இல்ல? அட கூறுகட்ட முண்டம். எல்லா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தா பஸ் எல்லாம் நிக்குது. எந்த ஏரியான்னு தெரிய வேண்டாமா? அறிவில்ல? விபரமா கேளுங்க. ஏப்பா எந்த ஏரியா? அதான் நிறைய பஸ் நிக்கும்ல அங்க. இப்ப உங்க அம்மாட்ட போணுமா? எங்க அம்மா கிட்ட இருப்பா அழுகாத. பத்திரமா கூட்டிட்டு உங்க அம்மாட்ட விட்டுறேன். உனக்கு என்ன வேணுமோ வாங்கி தர்றேன். என்ன வேணும்? எனக்கு மிட்டாய் எல்லாம் வாங்கி தரேன். குல்பி ஐஸ்லாம் வாங்கி தரேன். டெய்லியும் கதை சொல்லணும். பாப்பா நல்ல கதையா சொல்றேன். உப்பு மூட்டைலாம் தூக்கிட்டு போறேன். கதை சொல்றேன். எல்லாமே அங்கிள் பண்ணி உன்னை ஜாலியா இருக்க மாதிரி பாத்துக்கிறேன். போதுமா? அதுக்கப்புறம் எங்க அம்மா கிட்ட கூட்டிட்டு போறப்பா அழுகாத சொன்னா. ஏண்டா 17 வயசு இருக்குமேடா. ஒண்ணுமே புரியலடா. சார் மண்டியில கட்ட உழுந்து மூளை குழம்பிடுச்சுன்னு நினைக்கிறேன். 3ஆம் கிளாஸ்ல தான் நினைப்பு வருது. ஆக மொத்தம் இது குழந்தை மாதிரி ஆயிடுச்சு. தெளிஞ்சதுக்கு அப்புறம் அட்ரஸ் தெளிவா சொல்லிச்சுன்னா அவங்க அம்மா கிட்ட எடுத்து விட்டுருவோம். ஐயா கடைசி வரையுமே தெரியல. நம்ம பராமரிப்போம். அது எப்படி முடியும்? நான் தானே பராமரிக்கணும். நான் தானே பெரிய அதிகாரி. சரி தூக்குங்க. கொஞ்சம் நில்லு. அதிகாரி. சரி தூக்கு. வாடா செல்லம். கூட்டிட்டு போணும். வா சார் நானும் விளையாடுறேன் சார். விளையாடுறதுக்கு என்ன பிளே கிரவுண்டா? நடைய கட்டு போ. போடா பத்திரம் சார். எனக்கு தெரியாதா? வாங்க சார். எட்ரா ஹலோ எங்கடா இருக்கீங்க? அந்த அரவிந்த் பையல பாத்தீங்களாடா? ஸ்டேஷன்ல தான். நாங்க எங்க அவனை பார்த்தோம்? ஏண்டா நம்ம ஸ்டேஷன்லயா? யோ அவன் பொண்ணையும் காணுமாயா? அதை கேட்டுட்டு எங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். இதோ நான் வந்துடுறேன்டா. என் பேரை சொல்றா. இன்ஸ்பெக்டர் ஒன்று அடிக்க மாட்டாரா? யோ உன் பேரை சொன்னு தூக்கி போட்டு மிதிச்சான். அட்டி ஒன்று இடி மாதிரி விழுகுது அப்படின்னு என் பேரை சொல்லாரா? குமரேசா, அவங்க கூட்டாளிங்களுக்கு எந்த விஷயம் தெரியல. இன்ஸ்பெக்டர் அதை கேட்டு தான் டார்ச்சர் பண்றாரா? பரவாயில்லையே, அவங்களாவது ஃபோனில் பேசினாங்களே. நீ ஒன்று செய், அவங்கள போய் ஜாமீன் எடுத்துட்டு வா. அவங்க மூலமாக ஏதாவது முயற்சின்னு பார்ப்போம். போயிட்டு வா. சரி. சார், எந்த எவிடன்ஸ் இல்லாம இவங்கள போட்டு ஏன் சார் அடிச்சீங்க? எவிடன்ஸ் கேட்டு தான் அடிச்சேன். காணாம போனது உங்க பொண்ணு மட்டும் இல்ல சார், எங்க பையனும் தான். முதல்ல பையனை கண்டுபிடிங்க. உங்க பொண்ணு தன்னால கிடப்பா. டேய் எந்திரிங்கடா. இப்ப கூட்டிட்டு போ. ஆனா இன்னும் 2 நாள்ல என் பொண்ணு கிடைக்கலன்னா உன்னையும் சேர்த்து உள்ள தள்ளிடுவேன். இதுக்கு மேல டார்ச்சர் பண்ணின்னு வைங்க, மேலதிகாரியை பார்க்க வேண்டியது வரும். பி கேர்ஃபுல். வாங்கடா.
ஏய், ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கு? எங்கள் அப்பாவை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அப்பா எப்படியும் நம்மளை கண்டுபிடிச்சிடுவார். அவர் வரும்போது நம்ம இங்கே இருக்க மாட்டோம். சரி வா, உனக்கு ஒரு வித்தியாசமான இடத்த காட்டுறேன். கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு கண்ணை முன்னா எப்படி? அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த உலகம் இருட்டாக தெரியணும். அப்போ தான் அந்த சந்தோஷத்தை முழுசாக அனுபவிக்க முடியும். வா. காதல் மாய வலை காற்றினில் நெய்திடும் அலை என் அன்பே, காதல் ஈரக்குடை மனதினில் பெய்திடும் மழை வா முன்பே, பகலை உருட்டில் இதாயம் செய்தாய், இரவை திரட்டி நீ மாயம் செய்தாய் என் உயிரே. முத்தையரை தேடி தேடி நெஞ்சுக்குள்ளே காதல் பறவை பறக்கும், காற்றின் சிறகை உடைத்து பறந்தேன், காதல் உணர்வு கிடந்தேன், உன்னை நினைக்கும் அன்மையாலே என்னை மறக்கும் கண்மையால், அகல ஆசைகள் நீ என்னுள் செய்தாய், விலகா நேரங்கள் நீ உன்னுள் செய்தாய் என்னுள்ளே. டேய், காட்டுக்குள்ள மரத்துக்கெல்லாம் நம்பர் போடுறா, மரங்கள்லாம் குறையுதுடா. டேய் டேய், இது என்னன்னு பாரு. என்னது? சரக்கு பாட்டில் சார். எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், காசை வாங்கிட்டு கண்டவனை எல்லாம் காட்டுக்குள்ள விடாதறான்னு. அங்கங்க போட்டு போயிடுறானுங்க. இன்னைக்கு எவனையாவது 4 பேரை பிடிச்சி ஃபைன் போட போறேன்டா. சார் அதுக்கு இவ்வளவு தூரம் வரணுமா சார்? பயமா இருக்கு சார். ஏய், ஆம்பளையில வரதுட்டா பயப்படக்கூடாதுடா. அதுவும் பேர்ல சிங்கம்னு பேர் வச்சுக்கிட்டு கண்டதுக்கெல்லாம் பயந்தா. சிங்கம்னு பேர் வச்சுக்கிறீங்களே, அதுக்கு பின்னாடி எதனா பிளாஷ்பேக் இருக்கா? இருக்கே, எங்க அப்பா பெரிய சிங்க வேட்டைக்காரர். போங்க சார், நம்புற மாதிரி சொல்லுங்க. டேய், மேல அதிகாரிகள் சொன்னா நம்பித்தாண்டா ஆகணும். சரி சொல்லுங்க. அதாவது எங்க அப்பா சிங்க வேட்டை காட்டுக்குள்ள எங்க அம்மா நிறமாச கற்பிணியா இருக்கும்போது கூட்டிகிட்டு போனார். எதுக்கு சார்? வகுத்துக்கள் இருக்கன்னா சிங்க வேட்டையை பார்க்கணுங்கிறதுக்காக. அப்ப கரடியை துரத்திக்கிட்டு ஒரு சிங்கம் கொடூரமா ஓடி கொல்ல பார்த்துச்சு. எங்க அப்பா சும்மா இருப்பானா, டக்குன்னு மண்டையில விட்டு சிங்கத்தை கொண்டு விட்டான். கரடியை காப்பாத்திட்டான். அதுல இருந்து நான் இந்த காட்டுக்குள்ள வரும்போதெல்லாம் கரடி சலிட் அடிக்கிறத பாத்துக்க. சார் லாஜிக் ரொம்ப தப்பா இருக்கு சார். சிங்கத்தை கொண்டுட்டு கரடி தானே காப்பாத்தினாரு, அப்போ உனக்கு கரடி தானே பேர் வைக்கணும். கிளாஸ் பேக்னா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும்டா, அதை விடுறா. சார் என்னடா நீங்க சொன்ன மாதிரி அந்த கரடி உங்களுக்கு கூப்பிடுது சார். எங்க அப்பா காப்பாத்தின கரடி இது இல்லடா. ஏதோ ஒண்ணு போங்க சார். மிருகமெல்லாம் பாசமா இருக்குமா? என்ன சார், நம்ம வீட்டு நாய் நம்ம நெஞ்சு மேல விளையாடல. விளையாடப்படாதா, கொஞ்சம் விளையாடணும்டா. ஏதோ ஒண்ணு இந்த நேரத்துல தத்துவம் எதுக்கு? போது கூப்பிடுது. நீ போ, நீ போ. உங்களை தான் சார் கூப்பிடுது. என்ன வா? ஆமா பயமா இருக்குடா, நீனு வாடா. போங்க சார். 2 பேர் தானடா வந்த, என்னை மட்டும் ஏன்டா கூப்பிடு? என்ன பண்ணுது? கத்துறாரு.
சார் என்ன சார் ஆச்சு? கரடி முத்தம் கொடுத்துருச்சுடா. சார் கரடியா சார் முத்தெல்லாம் கொடுக்குது? தெரியலடா. கரடி முத்தம் கொடுக்கும்னு நான் கனவாடா கண்டேன். வர்ற சின்னஞ்சில பார்த்து கெட்டு போச்சுடா. நான் பாக்கிய லட்சுமிக்கு என்னடா பதில் சொல்ல போறேன்? வேற எதுவும் நடக்கலையே. அதுவும் நடக்கணுமாடா? சார் கரடி மறுபடியும் கூப்பிடுது சார். மறுபடியும் முத்தமா? ஆத்தி, ஆத்தி. ஐயோ, ஐயோ. வணக்கம் சார். வணக்கம் சார். ஏயா ஒரு முக்கியமான மேட்டரை பத்தி சொல்லணும் வந்தா எங்கேயா சுத்திட்டு வர்றீங்க? டியூட்டியில் ஒரு சின்சியரிட்டி வேண்டா? எல்லாமே உங்களுக்கு விளையாட்டா போச்சுல்ல? ஏன் சார் உஷித் அப்படி வந்து உங்களுக்கு விளையாட்டாங்க? என்னையா திருதிருன்னு முடிச்சிட்டு இருக்கீங்க? யாரு? நான் சொல்ற விஷயத்தை கேட்டு இப்ப ஷாக் ஆயிடக்கூடாது. நீங்க ஷாக் ஆகாம விஷயத்த சொல்லுங்க சார். 2 பேரும் நல்லா கேட்டுக்குங்க. இந்த ஜோன்ல ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. இங்க இருக்கிற எல்லா அனிமல்ஸும் வெளியேறிடுச்சு. இப்ப இந்த ஜோனே மயான அமைதியா இருக்கு. யோ வக்கீலு, என் மையன் வந்துடுவானா? எனக்கு அந்த இன்ஸ்பெக்டர் மேலதான் கொஞ்சம் டவுட்டா இருக்கு. ஏய், என்ன லூஸ் மாதிரி போலீஸ்கார மேலே சந்தேகப்படுற? இல்லையா, பசங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் பொண்ணை பத்தி தான் விசாரிச்சிருக்கானே தவிர நம்ம பையனை பற்றி விசாரிக்கவே இல்லையா? என்னையா சொல்ல வர்ற? என் மையனை பத்தி அந்த இன்ஸ்பெக்டருக்கு எதாவது தெரியும் சொல்ல வர்றியா?